மேலழுக்கை போக்கிவிட்டு துணி அழுக்கை போக்கிட்டு கரையேறி வந்த பின் அந்த ஞானிகள் காட்டிய காவியத்தை தனக்கு பதிவு செய்வதற்கு படிப்பறிவில்லாத அக்காலங்களில் சிலையை உருவமாக்கி கதைகளாக சொல்லி இந்த உயிர் எவ்வாறு உன்னை மனிதனாக உருவாக்கியது என்று எழுத்தறிவு இல்லாத காலத்தில் சிலையை உருவாக்கி அந்த சிலையின் ரூபமாக காவியமாக கதைகளாக சொல்லி மனிதனின் வாழ்க்கையில் பதிவு செய்தார். இதைத்தான் எமது குருநாதரும் சொன்னார். எனக்குள் பதிவு செய்தார். இந்த ஏட்டிலே இல்லை இப்ப நாம் சொல்லும் நிலைகள், பாட்டிலும் இல்லை, ஆக உங்க கூட்டிலும் இல்லை. ஆகவே அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வு உங்க கூட்டுக்குள் இதை பதிவு செய்யவேதான் இதை உபதேசிக்கின்றோம். நீங்கள் யார், இந்த பிள்ளை யார் என்ற கேள்விக்குரிய நிலைகளில் அந்த மகிழ்ச்சியின் உணர்வினை உங்களில் ஆழ பதிவு செய்யவே இதை செய்தது. அது உங்க கூட்டுக்குள் வந்துவிட்டால் பின் ஏற்றினை ஏற்பதற்கு உங்கள் சிந்தனையும் செயலும் இந்த அறிவின் ஞானம் பெற்ற நிலைகள் கல்வி ஞானம் பெற்றாலும் இதை அனுபவத்தில் வரப்படும் போது எழுத்து வடிவிலும் கொண்டரலாம், பிறருக்கு போதிக்கவும் செய்யலாம். ஆக உண்மையை உணர்த்தவும் செய்யலாம். இன்று காவியமாக எழுத்த அரசர்கள் காட்டிய நிலைகள் காவியமாக எழுத்தோடி வரும்போது அதுதான் உண்மை என்று நாம் அதனை செய்யும் சாங்கியங்களையும் சாஸ்திரங்களையும் செய்துவிட்டால் கடவுள் காப்பாற்றுவன் என்று இருக்கின்றமே அல்லவா? இதை போன்றுதான் சாங்கியத்தாலும் சாஸ்திரத்தாலும் நம்மளை காக்க மாட்டான், காண மாட்டோம் என்ற நிலையை தெளிவாக நமது குருநாதர் காட்டியுள்ளார். சாஸ்திரப்படி நாம் இந்த உயிர் எவ்வாறு மனிதனாக்கி உணர்வினை ஒளியாக மாற்றி இன்று துருவ நட்சத்திரமாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான உண்மையான சாஸ்திரம் இது. அந்த அருளை பெறுவதற்குத்தான் இங்கே மேல் அழுக்கை போக்கி துணி அழுக்கை போக்கி கரையேறி வந்த பின் நம்மும் கிழக்கே பார்க்கும்படி வானை நோக்கி ஏசி அந்த கதிரவனின் உணர்வின் ஆற்றலை அது பெற வேண்டும் என்று ஏங்கி தன்னை மூடி தன் உடலுக்குள் அது வலுவேற்ற பின் அந்த தத்துவ ஞானிகள் கொடுத்த இந்த சக்தி நான் பெற வேண்டும். ஈஸ்வரா, நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று ஏங்கும்படி வைத்தார். ஏங்கிய பின் தன்னை சிந்தித்து பார்க்க சிலர், நான் எனது உயிர் தோன்றியதிலிருந்து புல்லை தின்று தலைத்தாம்புகளை தின்று கணு வர்க்கங்களை தின்று இன்று சுகமிக்க நிலைகள் படைத்து சாப்பிடும் இந்த உடலை கொடுத்தது இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசனாக இருந்த அந்த ஈசனை வணங்கும்படி செய்தார்.